வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், பஜாஜ் பல்சர் N160. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரைட் அண்ட் வாக் அரவுண்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸ், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ப்ளஸ் அப்சைட் டவுன் ஃபோக்கோட டுவெல் சேனல் ஏபிஎஸ். ஸோ இந்த 3 வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், இதோட ப்ரைஸ் என்ன, வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கை ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே நான் ஃபீல் பண்ணது இது பஜாஜ் பைக்கா இல்லை ஏதாவது ஒரு ஜாப்பனீஸ் பைக்கா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கியர் ஷிஃப்டிங் ப்ளஸ் ஒரு லைட்டான கிளச், அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் கன்வென்ஷனல் ஃபோக். இது வந்து மிடில் இருக்க வேரியண்ட். இந்த டாப் வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோரூமில் வந்து ஒரு 6,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. பட் எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாப் வேரியண்ட் 1,40,000 கிட்ட வருது. ஸோ இது அதுலேருந்து ஒரு 6,000 கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 1,34,000 அந்த மாதிரி வரும். ஸோ 6,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன வெஹிக்கிளில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக் ப்ளஸ் சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடைக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ரைடிங் மோடுக்கு தகுந்த மாதிரி சுவிட்ச் ஆகிக்கும். ரோட், ரெயின், ஆஃப் ரோட், ஸோ இந்த ரைடிங் மோடுக்கு தகுந்த மாதிரி சுவிட்ச் ஆகிற ஏபிஎஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு கனெக்டட் ஃபீச்சர்ஸோடு வருது. 10x10 நேவிகேஷன், மெசேஜ், கால், அலர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ப்ளஸ் ஃபியூல் ரேஞ்ச், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. நார்மலாக உங்களுக்கு மிட் ரேஞ்சில் இருக்கிறது டாப் வேரியண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கனெக்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. டிசைன் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான மெஷின், ஸ்போர்ட்டியர் டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லீக். பாருங்கள், உட்காந்து காமிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்லீக்கான டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தையால் ஹோல்டு பண்ணுற இடம் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி. வண்டி பார்க்குறதுக்கு இந்த இடம் பல்காக இருந்தாலுமே சீட்டு உட்கார இடம், இதை ஹோல்டு பண்ணுற இடம் ரொம்ப ரொம்ப ஸ்லீக். ஸோ சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 795 mm தான். எனக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் ஆகுது ரெண்டு பக்கமும். நான் வந்து 5.8 feet ஆளு. ஸோ எனக்கு ரெண்டு பக்கமும் ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. ப்ளஸ் வண்டியை ஹோல்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய கால் வந்து பார்த்திங்கன்னா ரியர் செட்லேயும் இல்லை, ஃப்ரண்ட்லேயும் இல்லை, கரெக்டாக மிட் செட்டில் ஆகிருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸோடு வருது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் பர்பஸ் ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. லோ பீம், ஹை பீம் ரெண்டுமே. மேலே வந்துட்டு டிஆர்எல். ஸோ இங்கே நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 கலர் வருது. காமனாக பேசணும் அப்படின்னு சொன்னால் பிளாக், ரெட்டு, ப்ளூ அண்ட் ஒயிட், இதுதான் காமன் கலர் நேம். பட் அந்தந்த கலருக்கு முன்னாடி அவங்க நேம் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க 4 கலரில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது அந்த ஒயிட் தான். அதுக்கப்புறம் இந்த மெட்டாலிக் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரேசிங் ரெட்டு, அதுவுமே வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பர்சனலாக எனக்கு பிடிச்ச கலர். மற்றபடி எல்லா கலருமே வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் தான், எல்இடி கொடுக்கல. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ட்ராக்டபிள் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட்டில் ஆக்சுவலாக கழட்டி வச்சுருக்காங்க. பட் இந்த சைடு இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப வேடாக நினைக்க வேணாம். அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த சீட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான பில்லியன் சீட் கொடுத்துருவாங்க. இந்த சீட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஜெல் சீட் மாதிரி இருக்குது. இது வந்து நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி தெரியல, ஜெல் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் வந்து கர்வ்டாகவும் பண்ணியிருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளாகவும் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டைல் லைட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொம்பு மாதிரியான ஒரு டிசைன். இண்டிகேட்டர்ஸ், நம்பர் பிளேட் லைட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டி, மட்கார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்லேயே வருது. ப்ளஸ் சென்டர் ஸ்டாண்டும் வந்து ஸ்டாக்லேயே வருது. சூப்பரான விஷயம். வேறு என்ன முக்கியமான விஷயம், 14 லிட்டர் ஃபியூல் டேங்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய 300 and above cc இருக்கிற வெஹிக்கிளில் கூட கொடுக்குறதில்ல. இதில் 14 லிட்டர் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் E20 கம்ப்ளைண்ட்ஸோடு வருது. சைடு மிரர்ஸ் நல்ல ஒரு பெரிய குவாலிட்டியான சைடு மிரர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைக் வந்துட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதான் ஐட்லிங் பாருங்கள். 8,000 RPM வரைக்குமே போயிட்டேன். சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இதான் வந்து கீ, வித்தியாசமான டிசைன் அப்படின்னே சொல்லலாம். வண்டி ஆன் பண்ணலாம். இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். எஸ், இதான் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆஃப் பல்சர் N160. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே டெக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 12,000 RPM வரைக்கும் மேலே போகுது.
இந்த பக்கம் டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். இது வந்து உங்களுக்கு தெரியல, என்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் இந்த என்ஜின் கில் சுவிட்ச் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்க நியூட்ரல் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து அது மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. இந்த பக்கம் பெரிய ஒரு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க பெரிய ஃபாண்ட்டில். இங்கே ட்ரிப் ஏ, இங்கே வந்து ட்ரிப் மீட்டர், மேலே ஓடோ, கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா எரர் மெசேஜ், வார்னிங் மெசேஜ், லோ ஃபியல் வார்னிங் எல்லாமே கீழே வந்துடுது. இதெல்லாமே டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், இந்த பக்கம் வந்துட்டு லோ ஆயில் ப்ரெஷர் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாமே எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்க இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்குனான சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே மாறுது. எஸ், செட்டிங்ஸ், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, என்டர் வார்னிங். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீட் அண்ட் க்ளீன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் டிஎஃப்டி மாதிரி தெரியல. இது வந்து ஒரு சிங்கிள் கலர் டிஎஃப்டி தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆடட் ஃபீச்சர்ஸாக ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட மொபைலில் வந்துட்டு நீங்கள் ஆன் த கோவில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் கைஸ், ரொம்ப அருமையான நீட்டான டிசைன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 150 நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ண மாடல். ஸோ இப்போ வந்து ஏகப்பட்ட என் சீரீஸ், ஏகப்பட்ட டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங்காகவும் மெக்கானிக்கலாகவும் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது இதோட என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 164cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ 164.85 which is 165cc ஆல்மோஸ்ட். பவர் அப்படின்னு பார்க்கும்போது 18 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது 8750 RPMல. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 14.65 நியூட்டன் மீட்டர், ஆல்மோஸ்ட் 15 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ஒரு 6750 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட என்ஜினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்து பேசுவாங்க 6 ஸ்பீட் கொடுத்துருந்துருக்கலான்னு. பட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் கியர் ஷிஃப்டிங் வந்து இதில் நான் பார்க்குறேன். எஸ், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் அப்படியே வண்டி எடுத்தோடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட். யூஸ்வலாகவே என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஹோண்டா கிளச் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் 150cc செக்மெண்ட்டில் பஜாஜில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான ஒரு லைட்டான கிளச் பார்க்குறேன். ரொம்ப லைட் ப்ளஸ் கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அழகான இன்ஜின் டிடிஎஸோட வருது. கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்தளவுக்கு டவுன் ஷிஃப்ட் ஃப்ரண்ட்டில், அப் ஷிஃப்ட் எல்லாமே வந்து ரியரில். அண்ட் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலிங் சிஸ்டமோடு வருது. ஸோ இதில் வந்து லிக்விட் கூல் கொடுக்கல. அண்ட் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற வண்டியில் எல்லாமே அவங்க லிக்விட் கூலோட வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NS200லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வருது. அண்ட் ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பஜாஜ் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பை பிரேக் காலிப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இதில் பார்க்குறதுக்கு இந்த கிரெமிகா அப்படிங்கிற ஒரு காலிப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி NS400லேயும் பார்த்தேன். டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றும் தெரில. பை பிரேக்கும் இதுக்கும் ஸ்டாப்பிங் பவர் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மேபி நீங்கள் டெக்னிக்கலாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரில. பட் ஓட்டும்போது ஆஸ் எ யூஸராக எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. நோட்டிசபிளான டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பைக்கை ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேண்டில் பார் செக்ஷனை பற்றி நான் பேசவே இல்லை. ஸோ ஹேண்டில் பார் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி டிசைன், இது என்ன டிசைன்னு சொல்ல தெரியல, இப்படி போய் இப்படி வருது. பட் பிடிக்கிறது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப ஒய்டாகவும் இல்லை, ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார், உங்களுக்கு கிளிப் ஆன் இல்லை, சிங்கிள் பீஸ்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் grip எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வழக்கம் போல் பஜாஜோட நல்ல பெரிய பார் ரெண்டு கழட்டெல்லாம் முடியாது. எஸ், சாலிடாக இருக்குது. அண்ட் சுவிட்சஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஸ்விட்ச், லோ பீம், ஹை பீம் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிறத ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எஸ், வார்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக. டர்ன் இண்டிகேட்டர், ஹார்ன் நல்லா பேஸியாக இருக்குது. பட் சிங்கிள் ஹார்ன் தான். இந்த பக்கம் என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்டார்ட் பட்டன் தனியாக இருக்குது. எஸ், ஹெட்லைட் ஆன் ஆஃப். ஹெட்லைட் ஆன் பண்ணிங்கன்னா தான் ஆன் ஆகும், மற்றபடி இதில் டிஆர்எல் தான் ஆன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ரைடுக்கு எடுத்தேன். கிங்ஸ் பஜாஜ் சோழிங்கநல்லூர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வாங்க ரைட் பண்ணலாம். ஹியர் வி கோ, லெட் அஸ் ரைட். எஸ், ஐடலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 RPM to 1000 ஏறி இறங்குதா. நைஸ். ஃபர்ஸ்ட் கியர்,
செகண்ட் கியர், தேர்ட் கியர். 4000 RPM கூட தான் நான் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். 4500 RPM. ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர். எஸ். ஸோ கியரிங் நாக்கிங் இஷ்யூ இல்லை. எப்படி ஒரு 40 இந்த மாதிரி தான் நான் ரைட் பண்ணுவேன். ஆக்சுவலாக டெஸ்டட் வெஹிக்கிள் தான், பட் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை. கியர் ரெடியில், அதனால் டாப் கியர்லேயும் வந்து லோ ஸ்பீட் போக முடியுது, which is good thing. சூப்பர். ஆல்ரைட் guys, ஸோ இதோட இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் பண்ணும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது கம்ஃபோர்ட் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எக்கனாமிக்ஸ் தான். ஸோ இது கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லும்போது 10 out of 10 வந்து இது கொடுக்கலாம். ஏன்னா இதோட சஸ்பென்ஷன், இதோட சீட்டு, உட்கார்ற போச்சர், இதெல்லாமே காம்பினேஷனாக வந்து 10 out of 10 தான். ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூ சாஃப்ட், ஸ்டிஃபான சஸ்பென்ஷனே கிடையாது. உங்களுக்கு NS 200 NS 160 இருக்கிற மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பில் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பக்கா கம்யூட்டிங் மிஷின். ஸோ கம்யூட்டிங்க்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலில் வேணும் அப்படிங்கிறவங்க இது தாராளமாக வாங்கலாம். அண்டு ஒரு சின்ன பாத்தோல்ஸ் கூட எனக்கு பாடிக்கு வந்து இது டிரான்ஸ்மிட் பண்ணலை, எல்லாமே வண்டியே வாங்கிக்குது. டில் சீட் வரைக்கும் வருது. சீட்டோட குஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அப்படியே வாங்கிக்குது. டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, ரியரில் 130 செக்ஷன் டயர். ஸோ டயரோட ஃபீட்பேக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். பாருங்க, ஒரு 250-300cc செக்மெண்ட்டில் இருக்கும் இல்லைங்களா பிரேக்கிங் வந்து, அந்த மாதிரியான ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ். டுவல் சேனல் ABS அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே உட்காருது. பாருங்க, அப்படியே உட்காருது. ஒரு சின்ன மைனர் பஸ்ஸு கூட இல்லை. டில் 8000 RPM வரைக்கும், 8000 RPMக்கு மேலே போகும்போது ஸ்லைட்டாக மைனர் பஸ் சீட்டில் வந்து ஃபீல் ஆகுது. என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ரிஃபைன்ட் என்ஜின். I don't think 6th gear நமக்கு இது வேணும்னு, இதுவே வந்து போதும். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ஸ்லீக் டிசைன் தான். இங்கே பாருங்கள், என்னால் எப்படி இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது என்னோடய ஹைட்டுக்கு. கிளச்சே பிடிக்கல, கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன். இதோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் போர்ஷனில் கூட வந்து இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். பிரேக்கிங் தான் சூப்பராக இருக்குது. பவர் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியர், எங்கேயுமே வந்துட்டு அப்படி இப்படிங்கலாம் இல்லை, ரொம்ப லீனியராக தான் இருக்குது. ரொம்ப கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 லிட்டர் ஃபியூல் டேங்க், நோ ரிசர்வ். உங்களுக்கு பாஷோட ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. நோ ரிசர்வ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லாஸ்ட் ட்ராப் வரைக்குமே வண்டி போகும், அது ஒரு அட்வான்டேஜ்.
ஸோ ஸ்பீடோமீட்டர் வேலை செய்யாதனால நான் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகிறேன்னு உங்கள்கிட்ட நான் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல. பட் பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக், ரொம்ப குயிக். சஸ்பென்ஷன் வந்து விளையாடுற மாதிரி தான் இருக்குது. சூப்பர் ஃபீட்பேக் கைஸ். சஸ்பென்ஷன் மோஸ்ட் ஆஃப் தி பஜாஜ் பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எண்டூரன்ஸ் ஷாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜோட சிஸ்டர் கன்சர்னும் நினைக்கிறேன். பட் அதுவும் பஜாஜோட குரூப் தான் எண்டூரன்ஸ். அது வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி இது வந்து பார்த்திங்கன்னா வெல் டியூன்டு. இது வந்துட்டு வெஹிக்கிள் வந்து லென்த் ரொம்ப கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷனில் சொல்கிறேன், பின்னாடி வந்து பில்லியனுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நல்லாவே ஃப்ளிக்கபுளாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. தெரியுதுங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நீங்கள் அப்படியே டக் பண்ணிங்கன்னா வெளியில் போயிடுவீங்க வெஹிக்கிளை விட்டு. பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பட் ஹைவேயில் போகும்போது உங்களுக்கு நல்ல விண்ட் பிளாஸ்ட் இருக்கும், ஹெவியாக இருக்கும் விண்ட் பிளாஸ்ட். இதில் எனக்கு இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக 100ல் க்ரூஸ் பண்ணலாம். 100, 110 வந்து நல்லாவே க்ரூஸ் பண்ணலாம். என்ஜின் வந்து நல்ல ஃப்ரீ ஃப்ளோ ஆகுது, அசால்ட்டாக போகுது. 8000, 9000 ஆர்பிஎம்லாம் ரொம்ப அப்படியே 9000 ஆர்பிஎம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8000 ஆர்பிஎம்மில் ஒரு மைனர் பஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுவே 9000 ஆர்பிஎம் போகும்போது கில் ஆயிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லியன் ப்ளஸ் ரைடர் 2 பேருக்குமே உண்டான ஒரு வெஹிக்கிள் தான். ஒரு பக்கா ஒரு கம்யூட்டர் மிஷின் ப்ளஸ் வந்து ஒரு வீக்கெண்டில் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியும். ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் வந்து நீங்கள் அடிக்கலாம். வந்து ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கிறீங்க அப்படின்னா லாங்கும் நீங்கள் அடிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோடு இருக்குல்ல, இந்த மாதிரி ரோட்லேயுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி வந்து பாடிக்கு வரல, நல்லா ஸ்மூத்தாக அப்படியே சாஃப்டாக போயிட்டு வருது. சஸ்பென்ஷனோட ட்ராவல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் அப்சைட் டவுன் ஃபோக் வந்து நான் டெஸ்ட் பண்ண முடியல, அது எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரண்ட்டில் ஃபீட்பேக். பட் அதுவுமே ரியர் சாக் ஒன்று சேமாக தான் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. வாங்க நம்ம வந்துட்டு எங்கள் உள்ளே கொஞ்சம் மட் இருக்குது, அதில் ஓட்டி பார்க்கலாம் டயர் க்ரிப்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ டயர் க்ரிப் வந்து டார்மேட்டில் வந்து ரொம்ப சூப்பர். மண்ணிலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பை வேறு மாதிரி இருக்குது. த்ரோட்டல் லேகே இல்லை. ஆஃப் ரோட் பண்ணணும் தான் ஆசையாக இருக்குது, பட் வேணாம். எஸ், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் வந்து லிமிட்டட் தான். ஏன்னா வண்டியோட டிசைன் அப்படி டேர்னிங் ரேடியஸ் இந்த அளவுக்கு தான் வருது. நார்மல் பல்சர் இருக்குது இல்லைங்களா, பல்சர் 150, அதில் வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் டேர்ன் பண்ண முடியும். பட் இதில் வந்து டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் அதிகம், விச் மீன்ஸ் டேர்ன் பண்ணணுன்னா கொஞ்சம் நீங்கள் அப்படி லைட்டாக சுற்றி தான் வரணும். ஆல்ரைட் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் ரைடாக இருந்தாலும் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், கியர் ஷிஃப்டிங், கிளச் காம்பினேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக இது மைலேஜும் நல்லா கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க, 18 PS தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மைலேஜும் வந்து உங்களுக்கு நல்லா தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.